நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து யாராச்சும் சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவுமணி தேசிக விநாயகனார். அவரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி நமக்கு நியூ புக், ஓல்டு புக், ரெண்டு புக்குமே வந்து கம்பைல் பண்ணி மொத்தமாக வந்து ஒரே வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கவுமணியை பற்றி எல்லா டேட்டாஸ் வந்து இதிலே வந்து கவர் ஆயிரும். சரி, வாங்க பார்க்கலாம். கவுமணி தேசிய விநாயகனார். அவருடைய பெயர் வந்து தேசிய விநாயகனார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுமணின்னு சொல்லிட்டு நம்ம பட்டம் வந்து கொடுத்துருப்போம். கவுமணியோட பெற்றோர் பெயர் வந்து என்னென்னு பாருங்கள், சிவதானு ஆதிலட்சுமி. அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தேரூரில் தான் வந்து பிறந்திருப்பார். அவருடைய நூல்கள்லாம் பாருங்கள். கவுமணியோட படைப்புகள்லாம் பாருங்கள். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, கதர் பிறந்த கதை, உமர் கய்யம் பாடல்கள். உமர் கய்யம் பாடல்கள் எல்லாத்தையும் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுமணி தான் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கவுமணி வாழ்ந்த காலம் பாருங்கள், 1876 முதல் 1954 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் வாழ்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்திருப்பார். அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டே இருப்பாங்க. 36 ஆண்டுகளில் வந்து பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவருடைய நூலோட சிறப்புகள்லாம் பாருங்கள். மருமக்கள் வழி மான்மியம். அவருடைய படைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை நூல், சரிங்களா. அந்த நூலில் வந்து இந்த வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக பாருங்கள். அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற வரி. ஆமை வடைக்காக அரைஞான், போலிக்காக புத்தக பயணம். இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். மருமக்கள் வழி மான்மியம். இதில் இந்த வரியை சொன்னது வந்து யாருன்னு கேட்கலாம், கவிமணி. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உமர் கய்யம் பாடல்கள். கியாதுஸ்தீன் அபுல்பாத் உமர் கய்யம். இவர் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர். அவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து கவிமணி வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த உமர் கய்யம் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனை பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 115 பாடல்கள் வந்து இருக்கும் அதில். இது பார்த்தீங்கன்னா ரூபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபாயத்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, 4 அடி செயல். இதுவும் வந்து அடிக்கடி வந்து நமக்கு கொஸ்டின்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் முனவேலாம். இந்த வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற வரி, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அவருடைய படிப்பு வந்து ஆசிய ஜோதி பாருங்கள். இந்த படிப்பு பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா. எட்வின் ஆர்னால்டு எழுதிய அந்த புக்கில் இருந்து இவர் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து இந்த ஆசிய ஜோதியில் வந்து சொல்லியிருப்பார். அந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழ்பெற்ற வரியை வந்து இந்த ஆசிய ஜோதி நூலில் வந்து கவிமணி வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், மலரும் மாலையும். இந்த நூலில் வந்து இந்த வரி வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாம் ஃபைண்ட் டைப்லேருந்து முக்கியமான வரி. அடிக்கடி கேட்பாங்க. காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கேட்குறது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். இது பாடினது வந்து கவிமணி. அவ்வளோதான். இப்போ கவிமணியை பற்றி ஜென்ரலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆசிய ஜோதியோட ஆசிரியர் வந்து அவர் தான். எந்த நூலை தழுவி எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட் ஆஃப் ஆசியா. அதோட ஆசிரியர் வந்து எட்வின் ஆர்னால்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா உமர் கய்யம் பாடல்களில் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். மொத்தம் எத்தனை பாடல்கள்னு பார்த்துக்கோங்க, 115 பாடல்கள். அது வந்து ரூபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபாயத்னா என்னது, 4 அடி செயல்.
அப்புறம் அந்த படைப்பில் வந்து மருமக்கள் வழி மான்மியம் வந்து எந்த வகையான நூல் பார்த்துக்கோங்க. அது ஒரு நகைச்சுவை நூல். அவர் ஆசிரியராக வந்து 36 ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருப்பார். அவருடைய படைப்புகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.